உதடு யாருக்காவது காஞ்சிருந்தா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். நாக்கு வறட்சினா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் யூரினே போகாமல் இருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. யூரின் மஞ்சளாக போனால் தண்ணி குடிச்சது பத்தலைன்னு அர்த்தம். போய் நின்றுட்டு ஒன்றுக்கே போகாமல் எந்திரிச்சு வர்றோம் அப்படின்னாலே தண்ணி குடிக்கணுங்கிறது அவசியம். போனாலும் தண்ணி குடிக்கணும், போகலைன்னா இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்றுக்கு போனால் சந்தோஷம், ஒன்றுக்கு போகுங்க. யூரின் போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. தண்ணி குடிக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயம் தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக முதியோர்கள் முக்கியமாக அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தரை தெரியும், அவருக்கு சிறுநீரகம் குறைபாடு. அவர் வாரத்துக்கு 2 நாள் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் மருத்துவராக இருக்கிறனால அவர் இவ்வளோ நாள் வாழ முடியுது. ஆனால் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், யூரின் அப்படின்னு சொன்னதை அவர் சிரிச்சிட்டே சொன்னார், எனக்கு 20 வருஷம் ஆச்சு யூரின் ஒரு சொட்டு கூட போய். ஆமாம். ஸோ சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்ககிட்ட தான் கேட்கணும் யூரின் போகிறதுனா என்ன கஷ்டம், அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்ட்டு. ஒன்றுக்கு போனால் சந்தோஷம், ஒன்றுக்கு போகுங்க. யூரின் போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. தண்ணி குடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி சிறுநீர் கழிக்கிறது. யூரின் போகிறது எவ்வளோ போகுதோ அவ்வளோவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் தண்ணியை அதிகமாக எடுக்கணும். பேதி ஆனாலும் அதுதான். நிறைய பேர் பேதியிலையும் இப்போ இந்த சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி பேதி ஆனால் தண்ணி குடிக்காமல் இருந்தால் பேதி நின்றும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பேதியாகி நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா உங்கள் சிறுநீரகம் நிற்க போகுதுன்னு அர்த்தம், செயலிழக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் இன்னொரு நோயில் கொண்டு போய் உங்களை முடக்குறீங்கன்னு அர்த்தம். ட்ராவல் பண்ணும்போது கூட அதை நம்ம பயம் நம்மளுக்கு. ஆமாம். அதனால் இப்போ ஆண்கள் என்ன செய்யணும், இந்த பெண்கள் ஒன்றுக்கு போகிறதுக்குன்னு சில இடங்களில் நிறுத்தி யூரின் போக வச்சுட்டு ரிட்டன் வரும்போது இளநீரோ கரும்பு ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீர் ஆகாரத்தை பெண்களுக்கு வாங்கி கொடுத்து வந்தாங்கன்னா இந்த தலைவலியை தடுக்கலாம். இது பெண் குழந்தைங்களுக்கு பள்ளிகளில் தனியான நேரம், தண்ணீர் குடிக்க நேரம்னு வைக்கணும். ஒன்றுக்கு போக சொல்லி குழந்தைங்கள வற்புறுத்தி யூரின் போக வைக்கணும். வந்ததும் திரும்ப உட்கார்ந்ததும் எல்லாரும் தண்ணி குடிச்சிங்களா, குடிங்கன்னு சொல்லலாம். முதல் 10 நிமிஷம் பிரேக் விட்டு 5 நிமிஷம் யூரின் போகிறதுக்கு, அடுத்த 5 நிமிஷம் எல்லாரும் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு டீச்சர்கள்லாம் குழந்தைங்க மேலே அக்கறை காட்டணும். ஏன்னா பெண் குழந்தைங்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே 3-4 குழந்தைங்க எனக்கு தலைவலிக்குன்னு வந்துருச்சுங்க. அந்த குழந்தைங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க தண்ணியே குடிக்காமல் பேதியில் வந்தவங்க மாதிரி டீஹைட்ரேட்டடாக அவங்க இருப்பாங்க. கண் உள்ளே போய் உதடு உதடு யாருக்காவது காஞ்சிருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். நாக்கு வறட்சினா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் யூரினே போகாமல் இருந்தால் தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. யூரின் மஞ்சளாக போனால் தண்ணி குடித்தது பத்தலைன்னு அர்த்தம். யூரின் கொஞ்சம் போல போனால் தண்ணி குடித்தது பத்தலைன்னு அர்த்தம். இதெல்லாம் இண்டிகேட்டராக நீங்கள் எடுத்துக்கங்க. தண்ணீர் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் குடிக்காமல் இருந்தால் என்ன செய்யும், தண்ணீரே குடிக்காமல் இருந்தால் சிறுநீர் பாத கல், சிறுநீர் டெய்லி வரக்கூடிய 2 நோய் ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்று சிறுநீர் பாத நீர்ச்சுழுக்குன்னு சொல்லக்கூடிய டிசூரியா. அதாவது சாயந்தரம் போல் குழந்தைங்க அழுறது. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இந்த நேரத்தில் சில நேரங்களில் ஈவன் ரத்தம் ஒன்றுக்குள்ளே வருதுன்னு பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்களாம் தண்ணியை குடிக்கலன்னு அர்த்தம். நாள்பட இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் விடும்னா சிறுநீர் பாத கல், அதை மாதிரி மலச்சிக்கல் தாண்டி மூலமாக மாறுறது. நீர் அருந்துறது அவசியம். நீர் எவ்வளோ அருந்தணும், 2 லிட்டராவது குடிக்கணும். 2 கிளாஸாக 4 தடவை காலையில் எந்திரிச்சதும் அது 11 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு விளக்குகளை பொருத்தும் போது அது லைட் ஆன் பண்ணும்போது இந்த நேரங்களில் 2 கிளாஸ் மினிமம் எல்லா நாட்களும் குடிக்கணும். டீ கடைகளில் டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க எப்போ டீ கேட்டாலும் அதில் 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு அந்த டீயை குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி தண்ணீருடைய அளவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தண்ணி குடிக்கிறத அதிக குளிர்ச்சியாக குடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரத்தில் வரவே கூடாத நோய் சளி இருமல் தான். ஏன்னா உடம்பு இந்த நுரையீரலுக்கு தகுந்த சுவாச பாதைக்கு தகுந்த கிளைமேட் இந்த 6 மாதம் 8 மாதம் நமக்கு இருக்கும். ஆனால் இப்போவும் நோயோட வருவாங்க. ஏன்னா ஐஸ் வாட்டர், கூல்ட்ரிங்க், ஐஸ்கிரீம், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிக குளிர்ச்சியாக எடுத்து அதையும் தொண்டைக்குள்ளே போய் வேகமாக சாப்பிட்டு வேகமாக குடித்து அதை தொண்டைக்குள்ளே கொண்டு போய் வச்சோம்னா, இன்னும் தவிர ஏசி ரொம்ப அதிகமான குளிர்ச்சியான ஏசி யூஸ் பண்ணால் முகத்தை மூடி தான் படுக்கணும். அந்த நிறைய நேரங்கள் நான் இதில் ட்ரெயினில் கூட பார்க்குறேன், உள்ளன் பிளாங்கெட்டை கீழே தான் விரிச்சிட்டு படுக்கிறத பார்க்குறேன். உள்ளன் பிளாங்கெட் மேலே போடுறதுக்காக தர்ற விஷயம். அந்த மாதிரி முகத்தை மூடாமல் நம்ம ஏசி பஸ்கள் இல்லையோ அல்லது அதில் ஒரு ஷால் வச்சுக்கணும். நம்ம ஷால் வச்சு ஏசி பஸ்ஸில் போகிறவங்க அவங்க ஷால் நம்ம முகத்தில் போடாமல் போடுறேன்னு போட்டிங்கன்னா இறங்குற இடத்துல கண்டிப்பாக தொண்டை வலியோடு தான் இறங்குவோம்.